பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமீன். தானியேலை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தானியேலுக்கு விரோதமா சிலர் எழும்பி அவர் ஒரு காரியத்துல சிக்க வச்சு அவரை சிங்கத்தின் கெபியில போடணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா அந்த ராஜாவுக்கு தெரியுது தானியேல் ஒரு நல்ல மனுஷன், உண்மையான மனுஷன் அப்படின்ட்டு. அவருக்கு மனசே இல்லை. ஆனாலும் இந்த பொறாமை கொண்ட மனுஷங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த காரியத்தை செய்திட்டாங்க. ஆனாலும் ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? தானியேல் எப்பவுமே அவனோட கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். என்னால அவனை தப்புவிக்க முடியலனாலும் அவனோட கர்த்தர் அவனை தப்புவிப்பார்னு சொல்லி அந்த ராஜாவே தான் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு. தானியேலை சுற்றிலும் சிங்கங்கள் இருந்தாலும் அது அவனை அணுகல. தானியேலை தேவன் தப்புவித்தார். இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடு, நெருக்கம், பிரச்சனை உங்களை சிக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ நடக்குது. உங்களுக்கு விரோதமா நிறைய மனிதர்கள் எழும்பி இருக்கலாம். ஆனா நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிப்பார். சத்துருக்கள் இன்னைக்கு சந்தோஷப்படலாம். ஆனா நீங்க அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவீங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்க, பேசினவங்க எல்லாமே வெக்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் நிச்சயமா செய்வார். உங்களை தப்புவித்து உயர்த்துவார். அதனால எதை நினைச்சும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். இடைவிடாம ஆராதிக்கிறது அப்படின்னா இருதயத்துல எப்பவுமே ஆண்டவரை நினைச்சு துதிப்பது, சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆண்டவரோட பேசுறது, ஸ்தோத்திரம் செய்யறது. இப்படி நீங்க செய்யும்போது ஆண்டவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இடைவிடாம அவரோட பிரசனத்துல இருக்க முடியும். அதை நீங்களே உணர முடியும். அப்போ இடைவிடாம கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்க கூடவே இருப்பாரு, உங்களை தப்புவிப்பாரு. எந்த இடத்துல உங்களை சிறுமைப்படுத்த நினைச்சாலுமே அதே இடத்துலயே உங்களை மேன்மைப்படுத்துவார். விசுவாசிங்க, விசுவாசத்தோட வார்த்தை அறிக்கையிடுங்க. ஆமீன். God bless you.